என்னன்னே தெரியாத ஒரு துறை இது. சின்ன வயசுலேருந்து இதுக்கு பயிற்சி எடுத்திருந்தா பரவாயில்ல. படித்தது என்னமோ இன்ஜினியரிங் படித்தேன், அது ஒழுங்காக படிக்கலை. ஓகே, நம்ம நண்பர்கள் நிறைய பேர் இருக்கீங்க போல. வருஷம்தான் மாறுது, இன்ஜினியர்ஸோ மாறவே இல்லைன்னு நினைக்கிறேன். நான் ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லணும். யாருக்கு அப்படின்னா செல்வராகவன் சாருக்கு சொல்லணும். ஏன்னா ரெண்டு விஷயம். ஒன்று, எதிர்நீச்சல் படம் தனுஷ் சார் ப்ளே பண்ணி காமிச்சாங்க படம் ரிலீஸ்க்கு முன்னாடி. அப்போ செல்வா சார் தனுஷ் சாரை கூப்பிட்டு இவன் ரொம்ப நல்ல டேலண்ட் அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க. அதுக்கப்புறம் தனுஷ் சார் சொன்னாங்க, எனக்கு அப்போயே படம் பயங்கரமாக ஓடி பயங்கர அவார்ட்லாம் வாங்கின ஒரு ஃபீல் இருந்தது. பட் அன்னைக்கு சொன்னது மட்டும் இல்லை, நான் அதுக்கப்புறம் சமீபத்தில் ஒரு இன்டர்வியூ பார்த்தேன். அந்த இன்டர்வியூவில் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க, எனக்கு கரெக்டாக தெரியும் ஒரு டேலண்ட்டை பார்க்கும் பொழுது அப்படின்னு சொல்லி. அதை திரும்பவும் அது எங்களுக்குள்ளே மட்டுமே தெரிஞ்சதை வெளியில் ஒரு இவ்வளவு திறமையான இந்தியாவில் ஒரு முக்கியமான இயக்குனர் அங்கீகரிக்கும் போது அது ஒரு ரொம்ப பெருமையான விஷயம். தேங்க்யூ செல்வா சார். ஏன்னா இது பர்சனலாக நான் உங்கள்கிட்ட தேங்க்ஸ் சொல்லியிருக்கலாம். நீங்கள் வெளியில் எல்லாட்டையும் சொல்லும்போது நானும் அதை ஒரு மேடையில் சொல்கிறது தான் அந்த நன்றி சரியாக இருக்கும்னு நம்பினேன். தேங்க்யூ சார் அந்த நம்பிக்கை வச்சதுக்கு. நீ கேட்டிங்க கனா நான் அருண்ராஜா மேலே வச்ச நம்பிக்கைனா அது தனுஷ் சார் எதிர்நீச்சல் என் மேலே வச்ச நம்பிக்கை தான் அது. அந்த மாதிரி தான் நான் இன்னொருத்தர் மேலே வைக்கிறேன். நான் அந்த எதிர்நீச்சலுக்கும் தேங்க்ஸ் தனுஷ் சார். நம்ம வீட்டு பிள்ளை பற்றி பேசிடுறேன். அந்த வெற்றிக்கு ரொம்ப நன்றி. நம்ம எல்லாரும் பார்த்த கதை தான் அது. வழக்கமாக சினிமாவில் நிறைய பார்த்துருக்குறோம். நம்ம மேபி எல்லாரும் ஒரு டைம் அந்த ஜானர் எடுத்து பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். அந்த ஒரு நல்ல அண்ணன் ஒரு தங்கச்சிக்காக செய்கிறான்றத எல்லாரும் பண்ணுறது என்னுடைய கேரியரில் நடந்திருக்குன்னு நம்புகிறேன். அந்த வெற்றியை கொடுத்த எல்லாருக்கும் நன்றி. சன் பிக்சர்ஸ் கலாநிதி மாறன் சார் அண்ட் என்ன அறிமுகப்படுத்தின பாண்டராஜ் சார் அண்ட் என்டையர் டீம். பாரதி ராஜா சார்லேருந்து நிறைய பேர் அதில் நடித்தாங்க. சார் சொன்ன மாதிரி நாங்கள் ஷூட்டிங்லேயும் அதான் பேசுவோம், படத்துக்குள்ளே இவ்வளோ பேர் நடிக்கிறோம், இந்த மாதிரி ஒரு ஷோக்கும் க்ரௌடு வந்தாலே போதும், நம்ம படம் ஓடிடும் அப்படின்னு நாம் பேசிகிட்டே இருப்போம். அண்ட் அதுக்கு முந்தின படம் கொஞ்சம் சரியாக போகாதப்ப இப்படி ஒரு படம் அமைகிறதுங்கிறது நல்ல விஷயம். அது வியாபார ரீதியாகவும் சரி, எனக்கு ஒரு கான்ஃபிடென்ஸாகவும் சரி, அதை கரெக்டாக பொசிஷன் பண்ணிக்கிறதுக்கு எங்கேயோ லைட்டாக ட்ராக் மாறுறோம், கொஞ்சம் சரி பண்ணிவிட்டு நேராக போகணும் அப்படின்றதுக்கு பண்ணப்பட்டது. அது ரொம்ப சேஃப் பெட் தான் நம்ம வீட்டு பிள்ளை. பட் அதுக்கு நீங்கள் கொடுத்த வரவேற்பும் பரவாயில்ல, இன்னும் நல்லா பண்ணுறேன், இப்போ நடிக்க ஆரம்பிச்சிருக்கேன், அந்த கிளைமேக்ஸ் போர்ஷனில் உங்களுடைய நடிப்பை பார்த்து எங்களுக்கும் கண் கலங்கிருச்சுன்னு சொல்லும் பொழுது திரும்ப ஒரு எனர்ஜியும் தன்னம்பிக்கையும் கூடியிருக்கு. அதை கொடுத்த எல்லாருக்கும் பெரிய நன்றி. என்டையர் டீமுக்கும் இமானன்லேருந்து அவங்களுடைய சாங் சூரியன் அண்ட் எங்களுடைய கேமராமேன் நீரவிஷா சார் அண்ட் திலீப் சுப்ராயன் மாஸ்டர் எல்லாருக்கும் பெரிய தேங்க்ஸ். அவங்களால தான் அது சாத்தியம். ஏன்னா மே மாதம் ஸ்டார்ட் பண்ணோம் படம், செப்டம்பர் ரிலீஸ். நான் அவ்வளோ சீக்கிரம் ஒரு படம் பண்ணதே இல்லை. எனக்கு அதுவே ரொம்ப ஆச்சரியமாகவும் சந்தோஷமாகவும் இருந்துச்சு. அவ்வளோ பிளானிங், அவ்வளோ கரெக்டாக பண்ணாங்க எல்லாரும். நாங்கள் போய் நின்று அவ்வளோதான். ஸோ என்டையர் டீமுக்கும் இது சேரணும். அண்ட் கனா மிக முக்கியமாக அந்த படத்துக்கான விருது வாங்குறதுக்காக வந்தேன். ஏன்னா இது எனக்கான விருது இல்லை, என் நண்பன் அருண்ராஜா காமராஜுக்கான விருது இது.